Hello all. இந்த வீடியோ ஒரு டே இன் மை லைஃப் as a ரைட்டர், கிரியேட்டர் அண்ட் சிங்கர் இதுவாக தான் இருக்க போகுது. நான் நந்து, இது என் வாய்ஸ். காலையில் எந்திரிச்சு ஒரு டீ குடிக்கலைன்னா எனக்கு எந்த வேலையுமே ஓடாது. அதனால் பொறுமையாக எந்திரிச்சு டீயை குடிச்சிட்டு வேலையை ஆரம்பிப்போம். எப்பயும் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கின் கேர் பண்ணுவேன். அந்த ஸ்கின் கேரும் ஆடிக்கு ஒரு தரம் அமாவாசைக்கு ஒரு தடவை தான். இப்போ கொஞ்ச நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு. மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இந்த ரெண்டும் தான். வாஷிங் மிஷினில் துணியை போட்டுவிட்டா அது பாட்டுக்கு அங்கிட்டு ஓடிட்டுருக்கும். அதுக்கு இடையில நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம். இன்னைக்கு இடியாப்பம் வாங்கிட்டேன். காலை சாப்பாடு இடியாப்பமும் நேற்று வச்ச கருப்பு சுண்டல் குழம்பு. என்றைக்காவது நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு நினைக்கும்போது தான் எக்ஸ்ட்ரா வேலைகள்லாம் நம்மளுக்கு வரும். அது மாதிரி வாஷிங் மிஷினை போட்டு விட்டுட்டு சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தா ஓடவே இல்லை மிஷின். சரின்னு இந்த டியூபை கலட்டிட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டு விட்டேன். காலையில் 11 மணிக்கு தான் டூ டூ லிஸ்ட்டே எழுதுகிறேன். இன்றைக்கி ப்ரொடக்டிவாக இருந்த மாதிரி தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் எழுதுனேன். டூ டூ லிஸ்ட் இல்லாட்டி எனக்கு எந்த வேலையுமே ஓடாது. நிறைய விஷயத்த மறந்து போயிடுவேன் நான். முக்கியமான வேலை, அன்றைக்கி முடிக்க வேண்டிய வேலையை கூட நான் மறந்துடுவேன். அதனாலேயே எனக்கு இந்த டூ டூ லிஸ்ட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் ஒரு ஏஜென்சியில் ஃப்ரீலான்ஸ் ரைட்டராக இருக்கேன். அந்த ஏஜென்சிக்கான ஒர்க்கை ஃபஸ்ட்டு முடித்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் என்னோடய டெய்லி ஸ்பெண்டிங்ஸை நோட் பண்ணிவிட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சைமல்டேனியஸாக இந்த வ்ளாகுக்கான கான்டென்ட்டையும் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு தான் ஈவினிங் ஒரு ரெக்கார்டிங் போகணும். ஒர்க் பண்ணும்போது டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஒர்க்கை குயிக்காக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் எனக்கு இந்த டைமர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதில் ஒரு 1 hour செட் பண்ணிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 17 நிமிஷம் இருக்கும்போது மணி 12 தொட்டுருச்சு. 12 மணி ஆயிடுச்சுன்னா எனக்கு மண்டை கிருகிருன்னு ஆக ஆரம்பிச்சிடும். இன்னொரு டீயை குடித்தா தான் நிம்மதியாக இருக்கும். காலையிலே போட்டு வச்சது தான், சூடு பண்ணி குடிக்கிற டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு அப்படியே டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பிரேக். அதுக்குள்ளே வாஷிங் மிஷினில் முடிஞ்சிருச்சு. போய் துணியை காய போட்டு வந்துடலாம். அந்த பேலன்ஸ் உள்ள 17 minutes கண்டிப்பாக இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பத்தாது. அதனால் இன்னும் ஒரு 30 minutes செட் பண்ணிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். முடிச்சிட்டேன். துணியை காய போட்டாச்சு. அந்த 6 போஸ்ட் எழுதியாச்சு. அந்த எக்ஸல் ஷீட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன் நான். அதையும் முடிச்சுட்டு டெய்லி ஸ்பெண்டிங்ஸையும் நோட் பண்ணிட்டேன். அடுத்து வீட்டை க்ளீன் பண்ணுறது. இது கொஞ்சம் கடினமான வேலை தான். ஆக்சுவலாக இதுக்குமே நான் டைமர் செட் பண்ணிட்டு வேலை பார்ப்பேன். 10 minutes இல்லை 15 minutes அப்படின்னு செட் பண்ணிட்டு வேலை பார்ப்பேன். வீட்டை க்ளீன் பண்ணுறதுன்னா அங்கங்கே கிடக்கிற பொருள் எல்லாத்தையும் அதோட இடத்துல வச்சா மட்டுமே போதும். அதுவே பார்க்க வீடு க்ளீனான மாதிரி தான் தெரியும். போட்டு எல்லாத்தையும் தேய்ச்சி தொடங்கி தேவையில்லை டெய்லி. நான் எவ்வளோ மோசமாக டிஸ்ட்ராக்ட் ஆகுறேன்னு இதிலருந்தே தெரிஞ்சுக்கலாம். வீட்டை ஒதுங்க வச்சுக்கிட்டு இருக்கும்போதே என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள்.
இன்றைக்கி லஞ்சுக்கு கிளறுன சாதம், பொட்டேட்டோ ஃப்ரை. நருட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நருட்டோவிலேருந்து எவ்வளோ வேல்யூஸ் கிடச்சிருக்கு தெரியுமா வாழ்க்கையில். அதில் எனக்கு பிடிச்ச கேரக்டர் லீ தான். உங்களுக்கு எது பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெசர்ட்டுக்கு எதுவுமே இல்லை, அதனால் இந்த திருப்பதியில் ஒன்று தருவாங்கள்ல வெள்ளையா, அதை சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு சிங்கை காலி பண்ணாதான் நிம்மதி. 2 மணி நேரமே போதும் இந்த வெயிலுக்கு சென்னையில் காயறதுக்கு. அதான் மேலே போயிட்டு பராக்கு பார்த்துட்டு துணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எனக்கு துணி எடுத்துகிட்டு வந்தோடனே மடிச்சிடணும். அட்லீஸ்ட் ஒரு நாளுக்குள்ளேயாவது அதை முடிச்சிடணும். அதை ஒரு வாரம் சேர்லேயே போட்டு வச்சு அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது என்னமோ நம்ம விஷுவல் கிளட்டர் பார்த்தாலே மென்டல்லையே நம்மளுக்கு கிளட்டர் ஃபீல் ஆகும். அதனாலேயே நான் மடித்து வச்சுருவேன். வீட்டை ரீசெட் பண்ணியாச்சு, துணியை மடித்தாச்சு, பாத்திரத்தையும் கழுவி முடிச்சாச்சு. இந்த டாப்பில் ஒயிட் கலரில் ஒரு லேஸ் வச்சு தைச்சிருந்தாங்க யோக் பாட்டில். அது எனக்கு பிடிக்கவே இல்லை. சரின்னு அதை ரிமூவ் பண்ணி அதை தைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். இப்போ தான் இந்த மிஷின் வாங்கினேன், மினி சூயிங் மிஷின். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்கியிருக்கேன். என்னால் தைக்க முடியல, ரொம்ப கன்றாவியாக விழுந்திருக்கு. தைக்க தெரில எனக்கு. இந்த தையல் ரொம்ப கேவலமாக விழுந்திருக்கு. 6:30க்கு நான் கிளம்பணும். இப்போ மணி 6:26. வேவேமா கிளம்புறேன், வேவேமா. நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருக்கு. நல்லாட்டாலும் இதுதான் மீஷோ வாட்ச். ஒரு வழியா ஸ்டுடியோ வந்தாச்சு. இந்த ஸ்டுடியோ சாலிகிராமம் பக்கத்தில் இருக்கிற கேஆர் ரெக்கார்ட்ஸ் ஆடியோ லேப். இங்கே தான் இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பாட்டு பண்ண போகிறோம். மைக்கு முன்னாடி நின்னாலே சின்ராசை கையில் பிடிக்க முடியாது. சந்தோஷமாக இருந்துச்சு. சிங்கிங் மட்டும் இல்லை, ஒரு சின்ன விசிலிங்கும் ரெக்கார்ட் பண்ணோம். பத்து மணி ஆயிடுச்சு ரெக்கார்டிங் முடியவே. சாலிகிராமம் ட்ரெண்ட்ஸ் பக்கத்தில் ஒரு அண்ணன் பீஃபு சூப்பராக போடுவார். தவா கறி பூவாக இருக்கும். கறி பீஃபும் தோசையும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு டீ குடிக்க போகலான்னு டீயையும் குடித்தேன். அங்கே இந்த பழம்பொரியா அது ஏதோ சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு என்னமோ அந்த டேஸ்ட் பிடிக்கவே இல்லை. இன்னைக்கான நாள் அவ்வளோதான். எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. இப்படி தான் நான் ரைட்டராகவும் சிங்கராகவும் க்ரியேட்டராகவும் என் லைஃப்பை நான் ஜகல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை.